அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழ்பாடக்கூடிய இந்த சேனலை, அதாவது எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியினுடைய சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய். புரட்சி தலைவருடைய கார், தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய கார் தேனாம்பேட்டை சிக்னல் வழியா போயிட்டே இருக்குது. ஒய் 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 ஒய்னு சைரன் சத்தத்தோட தலைவரோட உதவியாளர்கள் காரில் இருக்கிறாங்க. தலைவருக்கு முன்னும் பின்னும் அரசு அதிகாரிகளுடைய கார்களும் வந்துகிட்டு இருக்குது. அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது புரட்சி தலைவர் திடீர்னு காரை நிறுத்த சொல்றாரு. திடீர்னு காரை நிறுத்த சொல்றாரு அப்படின்ட்டு அங்க இருந்த உதவியாளர்கள், டிரைவர்கள், முன்னும் பின்னும் வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம். தலைவர் நிற்கிது காரு. நின்ன உடனே சரசரன்னு இறங்கி ஒரு 10 அடி தூரத்துக்கு நடந்து போறாரு. அப்படி நடந்து போன முன்னாடி அங்க நடந்த ஒரு செயலை பார்த்து வந்த அனைவரும், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் சும்மா அசந்து போறாங்க, ஆச்சரியப்பட்டு போறாங்க. இந்த விஷயம் காட்டு தீ போல சென்னை முழுக்க தெரியுது. ஆக மக்கள் திலகம் அவர்கள் காரில் வந்தவர் திடீர்னு ஏன் காரை விட்டு இறங்கினாரு, சர்சர்னு போனாரு, அங்கே நடந்த விஷயங்கள் என்ன இப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்சி தலைவருடைய ராமாவரம் தோட்டத்தினுடைய இல்லம் எப்பயுமே மக்களுடைய நெரிசலோட பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். முதல்வர் காலையில் கோட்டைக்கு போகிறதுக்காக புறப்பட்டிருக்கிற டைமில் வந்தவங்க அனைவருமே தங்களுடைய குறைகளை சொல்லி அதுக்கான ஆறுதலை தேடி, அதாவது தலைவரால் கிடைக்கக்கூடிய உதவிகளை எதிர்பார்த்தும், மற்றபடி அரசு சம்பந்தமான அதிகாரிகளும் வந்து பேசிட்டு போவாங்க. வந்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே தலைவர் சாப்பிடாம அனுப்பிச்சி வைக்க மாட்டார். இப்படி இது கூட்டம் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் தலைவர் பேசுகிறாரு, அவங்களுடைய விண்ணப்பங்களை வாங்கிக்கிறாரு, அவங்களுடைய குறைகளை கேட்குறாரு, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தலைவர் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தலைவரோட உதவிக்காக வந்த 2 பேர், ஒருத்தர் புரட்சி தலைவருக்கு மிகவும் அறிமுகமானவர், இன்னொருத்தர் அந்த அறிமுகமாயிருக்கார் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு, அவர் பேர் முருகேசன். 2 பேரும் தலைவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களும் வாங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு சரி நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, என்ன விஷயங்கிறத அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்தவங்க வயிறார புரட்சி தலைவருடைய ராமாவரம் இல்லத்தில் பரிமாறக்கூடிய உணவு வகைகளை சந்தோஷமாக மன நிறைவோடு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. தலைவர் அந்த பிஸியாக இருக்கிறாரு. உடனே இவங்களுக்கு சொல்லிட்டாரு ஏற்கனவே, அதனால் வர்றாரு. உட்கார சொல்கிற உட்காடுறாங்க. தலைவர் உட்காந்துட்டு கேட்குறாரு, ஆமாம் என்ன விஷயமா வந்தீங்க, என்னால் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவர் வந்தவர் சொல்கிறாரு, அண்ணே இவர் என்னோடய நண்பர், பேர் முருகேசு. நம்ம தேனாம்பேட்டை சிக்னலில் பக்கத்தில் ஒரு ஓரமாக ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறாரு. அந்த பெட்டி கடை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது, ஆக்கிரமிப்பை மீறி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு டெய்லியுமே இவருக்கு வேண்டாத சில பேர் அரசு அதிகாரிகளை சொல்லி அந்த கடையை தினந்தோறும் வந்து அதிகாரியும் அந்த கடை எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கண்ணே. இவர் ரொம்ப ஏழனை, புள்ளக்குட்டிக்காரரு, வறுமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பெட்டி கடை இவருக்கு இல்லைன்னா இவருடைய குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆயிரும், கவலைக்கு ஆயிரும், நடுத்தரவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். அப்படியே தலைவர் கேட்குறாரு, அப்படியா சரி நான் உங்களுக்கு முடிஞ்ச உடனே ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு தலைவர். இதை கேட்ட உங்களுக்கு 2 பேருக்கு எப்படி இருக்குன்னா, தலைவர்கிட்ட வந்தோம், வயிறார சோறு போட்டார், ஆனால் மனசு நிறையிற மாதிரி தலைவர் எதுவும் சொல்லலையே அப்படின்னு அவங்க மனசில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் சரி தலைவர் சொல்லிட்டாரு, பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு இவங்களும்
கிளம்பி வந்துடுறாங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்து கோட்டைக்கு போகிறதுக்கு எப்பயும் போகிற வழியை விட்டுட்டு இப்போது தேனாம்பேட்டை சிக்னல் வழியாக போகிறாரு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாளில் அந்த தேனாம்பேட்டை சிக்னலுக்கு வழியாக போகிறாரு. அந்த முருகேசனுடைய பெட்டி கடையும் பார்க்குறாரு. இவருடைய கடையினால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் வருதா, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வருதா அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கரெக்டாக 3வது நாள் தலைவருடைய கார் அப்படியே வருது, தேனாம்பேட்டை சிக்னலில் வருது. தலைவருடைய உதவியாளர்கள் காரில் இருக்கிறாங்க. தலைவருக்கு முன்னும் பின்னும் அரசு அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் அத்தனை பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு இருந்த வேகத்தில் தலைவர் திடீர்னு காரை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. திடீர்னு காரை இந்த இடத்துல நிறுத்த சொல்கிறாரு தலைவர் அப்படின்னு டிரைவரும் யோசிக்கிறாரு. காரை நிறுத்திடுறாரு. வந்தவங்களும் தலைவர் ஏன் திடீர்னு இங்கே நிறுத்த சொல்கிறாரு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு தலைவர் இறங்கிறாரு. இறங்கி சும்மா சர்சன்னு ஒரு 10 அடி தூரத்துக்கு போகிறாரு. தலைவர் போகிறாரு. பின்னாடி இவங்க எல்லாருமே அதிகாரிகள் உள்பட அத்தனை பேரும் போகிறாங்க. எங்கே தெரியுங்களா போகிறாரு? அந்த ஹெல்ப்புக்காக தலைவரை பார்க்க ஒருத்தர் கோட்டி வந்தார் இல்லை, அந்த பெட்டி கடைக்கார முருகேசு வீடு, முருகேசனுடைய கடைக்கு போகிறாரு. முருகேசு பார்க்குறாரு. ஐயோ, தமிழக முதல்வர் எம்ஜிஆர் நம்ம கடையை நோக்கி வர்றாரு அப்படின்னு டக்குன்னு உட்காந்து ஏந்திரிச்சு துண்டை காணாம் துணியை காணான்ட்டு பயம் பதட்டம். அவர் தலைவரே முதல்வரே வர்றாரு நம்மளை தேடி அப்படிங்கிற மாதிரி இவருக்கு அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு படபடப்பாயிருது. தலைவர் வந்தார், பெட்டி கடைக்கு நின்னாரு. சும்மா தோளில் கை போட்டு என்ன முருகேசா, என்ன தோட்டத்தை பக்கமே உன்னை பார்க்க முடியல, அவ்வளோ பிஸி ஆகிட்டீங்களா? எப்படி போகுது உங்களுடைய தொழிலெலாம்? நல்லா போகுது தானே? ரைட், ஓகே, நல்லா பண்ணுங்க, ஃப்ரீயாக இருந்தால் தோட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காருக்கு வந்துடுறாரு. இதை பார்த்த அந்த அதிகாரிகள் அந்த கடையை எடுக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நெருக்கடி கொடுத்தாங்க பார்த்தீங்களா முருகேசுக்கு, அந்த அதிகாரிகளுக்கு பயங்கரமான பயம் தொற்றிக்கிச்சு. என்னடா இவர் முதல்வருக்கு ரொம்ப வேண்டியவரா, இவ்வளோ சகஜமாக பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கடை எடுக்க சொல்லி இவருக்காக, அதாவது இந்த கடை எடுக்க சொல்லி ஒரு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்காக அதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இவருக்கு வேண்டாதவங்க சில பேர், அவங்களுக்கு அப்படியே டவுசர் லூஸ் ஆகி ஐயோ தலைவருடைய ஃப்ரெண்டா இப்படின்ட்டு. ஆக இது இந்த விஷயம் பாருங்க, காட்டு தீ போல எல்லாத்துக்கும் பரவிடுது. முருகேசன் கடைக்கு தலைவர் இறங்கி போகிறாரு, போய் அவர்கிட்ட சகஜமாக பேசுகிறாரு. ஒருவேளை தலைவருக்கு நண்பராக இருப்பாரோ, முன்னாடி பழக்கமாக இருப்பாரோ, இவருக்கு இதுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ, ஒருவேளை இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக அப்படி இப்படி இப்படின்ட்டு எல்லாம் பல பேர் அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுறாங்க. ஏன்னா தலைவர் இந்த அளவுக்கு பண்ண யாருக்கு பண்ணுவா, இந்த அளவுக்கு பண்ணிட்டாருல்ல. அதனால் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அனைவருமே, அந்த அதிகாரிகளும் சரி, இவர் கடை எடுக்க சொல்லி வற்புறுத்தினவங்களும் சரி, ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டமாயிடுறாங்க. அதாவதுங்க அதுக்கு மேலே முருகேசுக்கு கிடைச்ச வரவேற்பு பார்க்கணுமே, அதிகாரிகிட்டையும் சரி, அந்த முருகர்கிட்டையும் சரி, அத்தனை பேரும் அந்த கடை எடுக்க சொல்லி அவருக்கு எதிராக செயல்பட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இப்போ முருகேசுக்கு சலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகாரிகள் அவருக்கு எந்த டிஸ்டர்புமே பண்ணலை. ஆக ஒரு தமிழக முதல்வர் தன்னை தேடி வந்த ஒரு விஷயம், அவர் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த கஷ்டத்தை உணர்ந்து, இவர் இப்போ அந்த கடையை எடுத்துட்டா எங்கே போவார், அவருடைய பிழைப்புக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு நினச்சி, அதே சமயத்தில் அரசுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு எதுக்கு பாதிப்பாக இருக்குதா அப்படிங்கிறதுக்காக வேற ஆளுங்களை விட்டு கூட செய்யாமல் டெய்லி இந்த பக்கம் வர்றாரு. அந்த கடையினால் பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்குதா, போக்குவரத்துக்கு ஏதாவது இடையூறு இருக்குதா அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாரு. முழுமையாக தெரிஞ்சு இந்த கடையினால் போக்குவரத்துக்கோ பொதுமக்களுக்கோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதி பண்ணிக்கிட்டு முருகேசு கடைக்கு வந்திருக்கிறார். தலைவர் நினைச்சிருந்தா இப்படிங்கிறதுக்குள்ள அந்த கடைக்கு யாருமே டார்ச்சர் பண்ணாத அளவுக்கு பண்ணியிருக்க முடியும், அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்க முடியும். அதே போல்
இவருக்கு தொல்லை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள சும்மா வர சொன்னாலே அவன் வந்து காலில் விழுந்து தலைவான்ட்டு மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செஞ்சுருக்க முடியும். ஆக தான் ஒரு முதல்வர் ஆக்கிரம இடத்துல ஒருத்தன் கடையை கட்டுறான், அவனுக்கு நம்ம துணை போனால் இது சரி வராது அப்படிங்கிறது தானே உணர்ந்து தானே நேரில் ஆய்வில் செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணினது பிறகு இந்த கடையினால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக போய் பழகி இந்த அளவுக்கு அவருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா இன்னொன்று வேடிக்கை தெரியுங்களா, அதன் பிறகு பல பேர் முருகேஷ் பெட்டி கடைக்காரர் முருகேஷ் வந்து சிபாரிசுக்காக தலைவர்கிட்ட சிபாரிசுக்காக இவரையே கேட்குற அளவுக்கு அத்தனை பேர் வந்த அளவுக்கு இவர் முருகேஷ் ஃபேமஸ் ஆகிட்டார் சரிங்களா. ஆக தலைவருடைய இந்த ஒரு செயல் நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு பெட்டி கடைக்காரர் அவருடைய வருமானம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அவருடைய குடும்பங்கள் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ வேலைகளையும் விட்டுட்டு, சில பேர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அவருக்கு இப்படி ஒரு ஹெல்ப்பை பண்ணியிருக்கிறாருன்னா அதுக்கு பேர் என்னங்க? இன்னும் அதனால தான் இன்னைக்கு நேற்று செத்தவங்களை இன்னைக்கு மறைஞ்சிடுறாங்க மக்கள். எப்படிங்க? நேற்று செத்தவங்களை இன்னைக்கு மறந்துடுறாங்க. ஆனால் இன்னைக்கு தலைவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அந்த பெயர் தாங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது மக்கள் மனதில். அதனால தான் அவர் அப்பவே பாடி வச்சார் என்னன்ட்டு, மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். என்ன பேருங்க? எம்ஜிஆர். அவர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர். இது போல ஒன்னல்ல, ரெண்டல்ல, மூணல்ல, லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், மில்லியன் கணக்கில் பல பேர்த்துக்கு புரட்சி தலைவர் உதவுனாலதான் இன்னைக்கு இன்றும் அவருடைய பேரும் புகழும் நிலைச்சிருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.